ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜேர்னல் என்ட்ரி பார்ட் 2 வீடியோ. ஜேர்னல் என்ட்ரி பார்ட் 1 வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரினா என்னது, அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு 5 எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். ஸோ கோல்டன் ரூல்ஸ்க்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கோல்டன் ரூல்ஸ் வீடியோ அண்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கண்டினியூ பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம இப்போது பார்க்கலாம். தென் இப்போது 6th எக்ஸாம்பிள் 6 நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ட்ரி போடும்போது கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க்னா கேஷ் என்ட்ரி இன்வால்வ் ஆகுது, கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்க் அப்படின்றது 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க்னா நம்ம கிட்டேருந்து கேஷ் போது யார் வாங்குறா? பேங்க் தான் வாங்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷ் அண்ட் பேங்க் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் வரும். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட் வரும், கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் அண்ட் நேம் ஆஃப் த பர்சன்னா அது பர்சனல் அக்கௌண்ட்டில் சொல்லுவோமா. ஸோ பேங்க்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷன், ஸோ அதனால் பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட், கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். பிகாஸ் கேஷ்ன்றது ஒரு அசட், அதனால் ரியல் அக்கௌண்ட். ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் டெபிட் பண்ணுவாங்க பேங்க். கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட், கேஷ் போகுது, கேஷ் டெபாசிட்டட் இன் டு த பேங்க் அப்படின்னா கேஷ் நம்மளை விட்டு போகுது. ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ அந்த மாதிரி ரூல் நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும். கிரெடிட் கேஷ் கோஸ் அவுட். ஓகேயா? ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இதில் வெளியே போகுதுன்றதால கேஷ் கோஸ் அவுட்டுன்றதால கிரெடிட் பண்ணுறோமா. ஸோ என்ட்ரி இந்த மாதிரி போடணும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். தென் இப்போது அதுக்கு நரேஷன் என்ன எழுதணும், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன அமௌண்ட்டோ அதை டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போடணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7th எக்ஸாம்பிள் பாருங்கள், பெய்ட் சேலரி பை செக். நம்ம கேஷாக கொடுக்கல, செக்காக கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே கேஷ் இன்வால்வ் ஆகலை. அப்போ என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, சேலரி அக்கௌண்ட். செக்கை பொறுத்த வரைக்கும் செக்கை எங்கே யூஸ் பண்ணுவாங்க, பேங்க்கில் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேங்க் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ சேலரி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ சேலரி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கம்பெனி. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான் அது. நம்ம கம்பெனிலேருந்து நம்ம சேலரி யாருக்கும் கொடுக்குறோன்னா நம்ம எப்பயுமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம சேலரி கொடுக்குறோம் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூல் என்னென்னா, எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டெபிட் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ்ன்றதால. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட் பேங்க்ன்றது. ஸோ பேங்க் இஸ் அ கிவர். ஸோ இப்போ நம்ம பெய்டு பை செக்காக தான் நம்ம பே பண்ணுறோம். அப்போ யார் கொடுக்குறாங்க, பேங்க் தான் கொடுக்குது. ஓகேயா? ஸோ பேங்க் இஸ் த கிவர். ஸோ கிவரை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சேலரி பெய்ட் பை செக்குன்றது நரேஷனாக நம்ம எழுதணும். அந்த அமௌண்ட் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் போடணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா, நாமினல் அக்கௌண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு மைண்டில் எப்போயுமே மறக்காத மாதிரி உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு சொன்னதே நிறைய வாட்டி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன்னா, அப்போ தான் உங்கள் மைண்டில் நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாமில் கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். நம்ம மகேஷுக்கு சேல் பண்ணுறோம் கூட்ஸை, கிரெடிட்க்கு அதாவது கடனுக்கு சேல் பண்ணுறோம். சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட்னா கடனுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஓகேயா? அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இன்னும் அமௌண்ட் வாங்கலை, 9000 வாங்கலை. பட் கிரெடிட்க்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம், கூட்ஸ் மட்டும் போயிடுது. ஓகே? ஸோ என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, கேஷ் இதில் இன்வால்வ் ஆகலை. ஸோ என்னென்ன அக்கௌண்ட் வருதோ, மகேஷ்ன்ற ஒரு அக்கௌண்ட் வரும். தென் சேல் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். மகேஷை பொறுத்த வரைக்கும் நேம், இட் இஸ் ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் த
பர்சன்னா அது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மகேஷ் வந்து வாங்குறாங்க. ஸோ மகேஷ் இஸ் த ரிசீவர்னா டெபிட். அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம கோல்டன் ரூல்ஸில் டெபிட் இஸ் த ரிசீவர். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஓகேயா? ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம காசு வருமா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஏர்ன்டு. ஸோ அதை வந்து கிரெடிட் பண்ணுறோம் நம்ம. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இன்கம் ரெவன்யூ ஏர்ன் ஆகுதா? ஸோ அதனால் இது சேல்ஸுன்றது ஒரு இன்கம் ஆஃப் த கம்பெனி நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து கிரெடிட் பண்ணுறோம் சேல்ஸை. ஸோ அதுக்கான என்ட்ரி வந்து மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். நரேஷன் வந்து இந்த ரூல் கரெக்டாக போடுங்க. மகேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு இங்கே டிஆர் டேட்டா அப்படி சொல்லுவாங்க. இங்கே 2 நம்ம ஒரு 2 லெட்டர் 2 ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து கேப் விட்டுட்டு 2 சேல்ஸ் அப்படின்னு போடணும். தென் சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட்ங்க நரேஷனாக எழுதிருக்காங்க. அப்படியே அந்த கொஸ்டினில் இருக்கிறத நீங்கள் அப்படியே இங்கே எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 9th வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோல்டு கூஸ் டு மகேந்திரன் ஃபார் கேஷுக்கு இப்போ விற்றுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேஷ் வந்துருச்சு. ஸோ வாட் கம்ஸ் இன் கேஷ் வருது. ஸோ கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட். ஸோ வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கம்ஸ் இன். ஓகே, ஸோ டெபிட் பண்ணுறாங்க கேஷை. தென் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா, ஒன்று சேல்ஸு ஒன்று கேஷ். ஓகேயா? ஸோ இந்த கேஷ் இல்லாமல் கிரெடிட்டுன்னு இருந்ததுனா தான் நம்ம மகேந்திரன் நேமை எடுத்துக்கணும். பட் நம்ம வந்து கேஷ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கேஷ் என்ன அக்கௌண்ட் இதில் போடணுன்னா கேஷ் அக்கௌண்ட், சேல் அக்கௌண்ட் ரெண்டும் இன்வால்வ் ஆகுது. கேஷை பொறுத்துக்கும் நான் சொல்லிட்டேன். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸுன்றது நம்மளுக்கு இன்கம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம இன்கம் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட்டில் போடுவோமா. ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம இப்போ கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமினல் போட்ட பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ ரெவென்யூ ஏர்ன் ஆயிருக்கு. ரெவென்யூனா என்னது, நம்ம சேல் பண்ணதுக்கு காசு வந்திருக்கு இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட், அதாவது இன்கம். ஓகே, ஸோ அதனால் இதோட என்ட்ரிக்கு வந்து என்ன ஆன்சர்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். ஸோ 5000 டெபிட்டில் கிரெடிட்டில் பண்ணிவிட்டு கேஷ் சேல்ஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த புக்கில் இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஓகேயா, 10,000 வாங்குகிறோன்னா இப்போது நம்ம வந்து பேங்க்கில் இருந்து லோன் வாங்குகிறோம். ஓகேயா, ஸோ அந்த பேங்க்லேருந்து லோன் வாங்கினா அது பேங்க்கில் தான் அவங்க அனுப்புவாங்க. நம்ம கேஷ் இதில் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் லோன் ஃப்ரம் பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஸோ அந்த லோன் வந்து அவங்க பேங்க்லேயே தான் இருக்குது, அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்று பேங்க் அக்கௌண்ட், ஒன்று வந்து பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேயா, ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். பேங்க்குன்னு இருந்தாலே பர்சனல் அக்கௌண்ட். இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் இஸ் த ரிசீவர். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வாங்கின லோன் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க போடுறாங்க. ஸோ அதனால் பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் டெபிட். the rule personal account பொறுத்து debit is the receiver. Then bank loan account வந்து giver. personal account பொறுத்து credit is the giver. So bank is the giver. So வந்து credit பண்ணுறாங்க. So bank account data to bank loan account. So 10,000 இல்வாய்க்கு borrowed loan from bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து cash transaction இப்போ சப்போஸ் இங்கே வந்து borrowed loan from bank by cash அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதில் கேஷை இன்வால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்கே பேங்க்கில் எதுவுமே இன்வால்வ் பண்ணாததால் ஸோ அது பேங்க்கில் வர்றதா தான் நம்ம எடுத்துக்கணும். கேஷ்ன்னு இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தால் இங்கே பேங்க்குன்னு இருக்க இடத்துல நீங்கள் கேஷ் போட வேண்டியதான். ஓகே, அப்போ ரியல் அக்கௌண்ட்டில் அப்படி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 11. இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசீவ்டு கமிஷன் 5,000 பை கேஷ். ஸோ நம்ம ரிசீவ்டு கமிஷன்னாலே அது நம்மளுக்கு இன்கம். ஸோ இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று கேஷ், ஒன்று கமிஷன் அக்கௌண்ட். ஓகேயா, ஸோ என்ன அந்த அக்கௌண்ட் எழுதிக்கோங்க, கேஷு கமிஷனா. கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ்ன்றது அசட்ஸு, அதனால் ரியல் அக்கௌண்ட். கேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோமா கேஷா. ஸோ வாட் கம்ஸ் இன், ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கமிஷன், நம்மளுக்கு கமிஷனாக வந்திருக்கு. ஓகேயா, ஸோ கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது இன்கம்ன்றதால நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து இன்கம்னா என்னது, கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸா. ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் 5,000 கமிஷன் ரிசீவ்ன்றது நரேஷன்.
நான் உங்களுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டமில் உங்களுக்கு இந்த ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்னா என்ன கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதில் கிளியராக படித்து நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா தான், இந்த கோல்டன் ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா தான், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் என்ட்ரி போடுறதுக்கு உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட் எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரியல் நாமினல், பர்சனல் ரியல் நாமினல்னால் என்னது, அதுக்குள்ளே என்னென்னலாம் டீப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கோல்டன் ரூல்ஸை வந்து நம்ம அதை மக்கப் பண்ணிக்கோங்க கோல்டன் ரூல்ஸை. ஸோ அதை வந்து புரிஞ்சு மக்கப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் பேசிக்காக நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு திரும்ப சொல்கிறேன், பேசிக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஃப்யூச்சர் இப்போ இவ்வளோ இருக்கே நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒழுங்காக உங்களுக்கு தெரியணும்னா பேசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கோல்டன் ரூல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு இதுக்குள்ளே வாங்க. அதை எதுவுமே தெரியாமல் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்குறதே வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ட்ரியும் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது 12th செம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே பாருங்கள், paid 4,000 in full settlement of 5,000 due to the creditor கீர்த்தனா. அதாவது கிரெடிட்டார் கீர்த்தனாக்கு நம்ம வந்து பே பண்ணுறோம். கிரெடிட்டார்னால் யார்? நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க தான் கிரெடிட்டார். ஸோ நம்ம கீர்த்தனா தான் கிரெடிட்டாரா? ஸோ கிரெடிட்டார் கீர்த்தனா கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். 4,800 தான் பே பண்ணியிருக்கோம். 5,000 அமௌண்ட்டு, அதில் 4,800 பே பண்ணியிருக்கோம். அப்படின்னா பேலன்ஸ் 200 வந்து டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதாவது அவங்க நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட்டார் இஸ் த யார்? கிரெடிட்டார்னால் யார்? நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க தான் கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார்கிட்ட நம்ம 5,000 பே பண்ணுறோம். ஸோ 5,000 பே பண்ணணும். அதில் வந்து 4,800 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ 200 வந்து பே பண்ணலன்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். அது நம்மளாக எடுத்துக்கணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்னு அங்கே கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில். ஸோ அந்த 200ன்றது நம்ம ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட். ஓகேயா? எப்பயுமே நம்ம சைடில் பிஸ்னஸ் சைட்லேருந்து தான் யோசிக்கணும். ஸோ நம்ம பெய்டு கேஷ் வந்து 4,800 பண்ணியிருக்கோம், 200 டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது யார்கிட்ட? கீர்த்தனா கிட்ட. ஸோ இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு பாருங்கள். கீர்த்தனா அப்படின்றது கிரெடிட்டார். ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட். தென் வந்து கேஷ் நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லையா, 4,800 கேஷு. தென் 200 இதில் வந்து லெஸ் பண்ணால் வர 200 வந்து டிஸ்கவுண்ட் ரிசீப்ட். ஸோ 3 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ பெய்டு 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5,000 டு கீர்த்தனா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 4,800 பே பண்ணியிருக்கோமா. ஸோ ஃபஸ்ட்டு கீர்த்தனா வந்து பர்சனல் அக்கௌண்ட். கீர்த்தனான்ற நேம் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா, நம்ம கேஷ் கொடுக்குறோம்ல, அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ கீர்த்தனா கேஷ் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் பண்ணுறோம் கீர்த்தனாவை. தென் கேஷ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, கேஷ்ன்றது அசெட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் நம்மளை விட்டு போகுதா. ஸோ அதனால் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இது கிரெடிட், இது போகுது, அதனால கேஷ் கோஸ் அவுட். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ன்றது நம்மளுக்கு இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் அது ஒரு இன்கம்ன்றதால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின். ஸோ டிஸ்கம் இஸ் த கெயின். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ கீர்த்தனாவில் வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் டெபிட்டில் 5,000 போட்டுட்டு கேஷை வந்து நீங்கள் 4,800 பே பண்ணியிருக்கீங்க, அதை போடுங்க. டிஸ்கவுண்ட் வந்து 200 ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த சைடும் டேலி ஆகணும். ஸோ பேர் கீர்த்தனா அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்றது நரேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ட்ரி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தினேஷ் கஸ்டமர். தினேஷ்ன்றது யார்? கஸ்டமர். அப்போ நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கஸ்டமர்னால் யார்? நம்ம சேல் பண்ணியிருக்கோமா. ஸோ டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட்.
தினேஷ் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டான். இன்சால்வெண்ட்னா அவன் இல்லை, இதுக்கப்புறம் அவன் இல்லை, அவன்கிட்ட இருந்து எந்த காசும் வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து இல்லாதது தான் நம்ம வந்து இன்சால்வெண்ட் சொல்கிறோம். உங்கள் கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ அதனால அவங்க இல்லை, அந்த இடத்துல அவங்க இதுக்கப்புறம் அவங்க தரவே முடியாது அமௌண்ட், அவங்களே இல்லை அப்படின்றதால இன்சால்வெண்ட் ஏதோ ஒரு ரீசன் அதுக்கு இருக்குது. ஸோ இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் 40 பைஸ் இன் ருபி இஸ் ரிசீவ்டு. ஆனால் வந்து இப்போது அவனுக்கு கொடுக்க நம்மளுக்கு அந்த கஸ்டமர் தினேஷ் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது 10,000ல் அவன் 40 பைஸ் வந்து கொடுத்துட்டான். பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது, அது இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, தினேஷ்ன்ற ஒரு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. தென் கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் 40 பைஸ், ஸோ அது ஒரு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. தென் இன்னொன்று இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்காக நம்ம ஒரு என்ட்ரி போட போகிறோம். ஸோ அதுக்கு வர அக்கௌண்ட் தான் பேட் டெப்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வரவே வராது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்கக்கிட்டேருந்து வரவே வராத ஒரு அக்கௌண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஷு, பேட் டெப்ட், தினேஷ். கேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோம். வாட் கம்ஸ் இன் கேஷ் கம்ஸ் இன். ஸோ டெபிட் வாட் கம்ஸ்னா, ஸோ டெபிட் பண்ணுறாங்க கேஷை. பேட் டெப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு லாஸ் ஆஃப் த கம்பெனி. ஒரு லாஸ் ஆஃப் த கம்பெனிலாம் நாமினல் அக்கௌண்ட்டில் எப்படி வரும், டெபிட் இஸ் த டெபிட் வந்து என்னது நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் பேட் டெப்ட்ஸுன்றது ஒரு லாஸ் ஆஃப் த கம்பெனி, ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தினேஷ்ன்ற ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க காசு, தினேஷ் தான் கொடுத்துருக்காரு, அந்த 40 பைசா கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதனால் தினேஷ் இஸ் த கிவர். ஓகேயா. ஸோ கிவர் வந்து கிரெடிட் தானே பண்ணுவோம், பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அதனால் கேஷ் வந்து டெபிட் பண்ணி அதை அப்படியே இதை போட்டிருக்காங்க. டெபிட்டை வந்து கேஷ் பண்ணிவிட்டு, பேட் டெப்ட்ஸ் வந்து டெபிட்டில் இருக்கா, ஸோ டெபிட் பண்ணிவிட்டு டு தினேஷ் போட்டிருக்காங்க. இதில் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 40 பைஸ்ன்னு இருந்ததுன்னா, இப்போ 10,000ல் 40 பைஸ் பே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ 4,000 எடுத்துக்கணும், அது இன்ட்டு 100 போட்டு. ஸோ அதனால் வந்து 4,000 வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் கேஷாக. ஸோ பேட் டெப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6,000 வரவே வராது. 10,000ல் 4,000 வந்துருச்சு, பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ 6,000, அது எப்பயுமே வரவே வராது. ஸோ அதனால் அது பேட் டெப்ட்ஸில் காமிக்கிறோம் நம்ம. ஓகேயா. ஸோ மொத்தமாக தினேஷ் வந்து தர வேண்டிய அமௌண்ட்டாக இருந்தது 10,000ன்றது இங்கே போட்டுக்கோம். ஸோ கேஷ் ரிசீவ்ட் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆன் இன்சால்வன்சி. ஓகேயா. தென் வாங்க 6th எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ஒன் என்ட்ரியாக நம்ம போட்டுட்ருந்தோம், ஒரு என்ட்ரியாக போட்டுட்ருந்தோம். இப்போது இதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6ல் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் இவ்வளோ இருக்குது டிரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துட்டுவாங்க. நம்மளுக்கு அது எல்லாத்துக்கும் என்ட்ரி போடணும். ஓகேயா. அந்த கம்பெனியில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற என்ட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த புக்ஸ் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஜெயசீலி அப்படின்ற ஒரு புக்கை நம்ம மெயின்டைன் பண்ண அவங்களோட ஜேர்னல் என்ட்ரி தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்றது ஹெட்டிங் போட்டுட்டு டேட், பர்டிகுலர்ஸ் அண்ட் எல்எஃப், டெபிட், கிரெடிட் போட்டுட்டு நம்ம வந்து 2000 என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே ஜான்வரி 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எந்த இயர், அது வந்து 2018 ஜான் போட்டு அப்படியே என்ன டேட் இங்கே அவங்க கொடுத்துருப்பாங்க இங்கே லைனாக, அது எல்லாமே அந்தந்த டேட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம லைனாக வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் இருக்க நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் தான் என்ட்ரி போடணும். மாற்றி போட்டால் அது ராங் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸாமில் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு இந்த நம்பரை மாற்றி போட்டிங்கன்னா அது ராங் என்ட்ரி ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இங்கே வந்து லைனாக போடுவாங்கன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போது 4, 5, 6 இங்கே லைனாக கொடுத்துருக்காங்கல்ல, பட் இங்கே மாற்றி கூட டேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி தான் வரும்னு சொல்லி நம்ம 1, 2, 3 அப்படின்னு போட்டு அப்படியே போட முடியாது. இங்கே என்ன இருக்கோ பார்த்துட்டு அந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த என்ட்ரிக்கான அந்த டிரான்சாக்ஷனுக்கான என்ட்ரியை நீங்கள் எழுதுங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இந்த என்ட்ரி இதெல்லாம் வந்து கிளியராக உங்கள் மைண்டில் ஏற்றிருந்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்களே கடகடன்னு சொல்லுவீங்க பாருங்கள். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போனா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ நம்ம ப்ரொப்ரேட்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு கேஷை. ஸோ அதனால் கமெண்ட்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னாலே அது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்.
நம்ம கம்பெனிக்கு. அப்போது அதில் கேபிட்டல் இன்வால்வ் ஆகுது. ஸோ கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளே வருது. ஓகேயா, கேபிட்டலாக உள்ளே வருது. ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு என்ன 80,000 போட்டு ஜெயசீலி கமென்ஸ்ட் வித் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதணும். ஸோ கேஷ் ஏன் டெபிட் பண்ணியிருக்கோம், நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. எப்பயுமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கணும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வந்து கேஷ் உள்ளே வர்றதால வாட் கம்ஸ்ன்றதால டெபிட் வந்து பண்ணுறோம். ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னாலே அவங்க வந்து கேபிட்டல் நம்ம வந்துடணும். கேபிட்டல்னாலே அது பர்சனல் அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ ஒரு பர்சனலாக நம்ம எடுத்துக்கணும் கேபிட்டலில். ஸோ கேபிட்டலில் பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் இஸ் த கிவர். யார் கொடுக்குறா, நம்ம கம்பெனிக்கு யார் கேபிட்டல் போடுறா, நம்ம ப்ரொப்ரைட்டர். ஸோ அதனால் அவங்கள வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். ஸோ கேஷ் வந்து டெபாசிட் ஆகுது. ஓகேயா. ஸோ யார் ரிசீவ் பண்ணுறாங்க, பேங்க் இஸ் த ரிசீவர். ஓகேயா, பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, டெபிட் இஸ் த ரிசீவர். தென் கேஷ் இஸ் த என்னது வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். சரியா, கேஷ் வந்து வெளியே போகுது, நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போய் பேங்க்கில் போகுது. ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். என்ன வெளியே போகுது, கேஷ். வாட் கோஸ் அவுட். ஓகேயா, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா, ஸோ அதனால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நரேஷன் வந்து டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பேயிங் கேஷ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கூட்ஸை கேஷ் பே பண்ணி வாங்குறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அக்கௌண்ட், பர்ச்சேஸ் பண்ணாலே அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி தானே. ஸோ எக்ஸ்பென்சஸ்னாலே அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வருமா. நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸா. ஸோ இது வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் தானே. ஸோ பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணுறோம். டு கேஷ், ரியல் அக்கௌண்ட், கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் கேஷ் வெளியே போதா, அதனால் 5,000 வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம் இதில். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை கேஷ். தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லிப்டான் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ நம்ம வந்து வாங்குகிறோம், இப்போ லிப்டான் அண்ட் கம்பெனிக்கிட்ட வந்து கூட்ஸ் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் கிரெடிட்டுக்கு, அதாவது கேஷ் இங்கே இல்லை, கிரெடிட். அப்போது கிரெடிட்னாலே அந்த கம்பெனியோட நேமை நீங்கள் எடுத்துக்கணும் கேஷ்க்கு பதில். ஸோ இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று, லிப்டான் கம்பெனி ஒன்று. லிப்டான்ன்றது கிரெடிட்டார் நம்மளுக்கு. ஓகேயா, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் வாங்குகிறோம் பொருள். ஓகேயா, அதுவும் கடனுக்கு வாங்குகிறோம். ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இல்லையா. ஸோ பர்ச்சேஸுன்றது நாமினல் அக்கௌண்ட், அதை வந்து டெபிட். இப்போ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் லாஸ் வந்து டெபிட் பண்ணுவோமா. ஸோ பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் டு லிப்டன் அக்கௌண்ட். ஏன் கிரெடிட் பண்ணுவோம், லிப்டன் நேம் ஆஃப் த கம்பெனி இருக்கிறதால. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ அவர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா கிரெடிட்டுக்கு. ஸோ அதனால் 10,000. ஓகேயா, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000 டு லிப்டான் அக்கௌண்ட் வந்து 10,000. ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே இங்கே நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா கேஷ் வெளியே போயிருக்கோம் இல்லையா, அப்போ கேஷ் நம்ம வந்து பண்ணியிருப்போம் முன்னாடி என்ட்ரி மாதிரி. நெக்ஸ்ட் வந்து என்ன பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். ஸோ நம்ம ஜாய்ன்ற ஒரு பர்சனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு, கேஷ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் கம்ஸ் இன் கேஷ், டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ், அதனால் கேஷ் டெபிட் பண்ணியிருக்கோம். தென் சேல்ஸுன்றது ஒரு இன்கம் ஆஃப் த கம்பெனி, நாமினல் அக்கௌண்ட்டில் வருமா. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்கம்னா எதில் வரும், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸா, அதனால் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம் சேல். ஸோ 11,000. ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெய்டு salaries by cash. ஸோ நம்ம கம்பெனிலேருந்து சேலரி பே பண்ணியிருக்கோம். ஸோ சேலரி இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அது நாமினல் அக்கௌண்ட். டெபிட்டை பொறுத்த வரைக்கும் சேலரிஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ சேலரி அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். டு கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ வாட் கோஸ் அவுட், கேஷ். ஸோ அதனால் 5,000. ஸோ சேலரிஸ் பெய்ட்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெய்ட் லிப்டான் அண்ட் கம்பெனி பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேஸ்ட் ஆன் 4th Jan அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஸோ அதனால் வந்து இங்கே பாருங்கள், 4th Janல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, லிப்டான் கிட்டேருந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கான வந்து செக்கை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இங்கே இன்வால்வ் ஆகுது, என்ன இன்வால்வ் ஆகுது, லெப்டான் கம்பெனி அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகும். செக்குனாலே அங்கே பேங்க் வந்துடும். ஸோ அதனால் நம்ம பே பண்ணுறோமா. ஸோ டெபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசீவர் டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா. ஸோ இது பர்சனல் தானே, பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ நம்ம வந்து லெப்டான் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் டு பேங்க். ஓகேயா. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து யார் கொடுக்குறா, பேங்க் இஸ் த கிவர். ஓகேயா. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ பேங்க் தானே கொடுக்குறாங்க, பேங்க் மூலயமா தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால 10,000 நம்ம கம்பெனிலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம், பட் பேங்க் மூலயமா கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் பேங்க் மென்ஷன் பண்ணுறோம். இதுவே நம்ம கேஷாக கொடுத்துருந்தோன்னா இங்கே கேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஸோ நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இதில் அது பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் கூட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம பர்ச்சேஸுன்றதை நம்ம எடுத்திருப்போம். பட் இங்கே ஃபர்னிச்சர்னே கொடுத்துட்டாங்களா. ஸோ அதனால் பர்ச்சேஸுன்றதை எடுக்காமல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. சப்போஸ் இங்கே ஃபர்னிச்சர் கொடுக்கலன்னா பாட் கூட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக அதை எடுத்துக்கணும். இப்போது ஃபர்னிச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கதால ஃபர்னிச்சர் கேஷ் அக்கௌண்ட் 2 இருக்கா. ஸோ ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோமா. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அசெட். ஓகேயா. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறாங்க, ஃபர்னிச்சருன்றது ரியல் அக்கௌண்ட், ஒரு அசட்டு. இப்போ ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் வாங்கினா ஃபர்னிச்சர் நம்மளுக்கு உள்ளே வருதா. ஸோ அதனால் ரியல் அக்கௌண்ட்டுன்றதால ஃபர்னிச்சர் வந்து உள்ளே வருது. ஸோ வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன் ஃபர்னிச்சர். ஓகே, அதனால் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் அக்கௌண்ட்டும் வந்து ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அதுவும் ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் கேஷ் வந்து கிரெடிட் பண்ணுறோன்னா, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போகுது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். இங்கே இதுவே நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு இருந்திருந்தால் அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸாக நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். பட் ஃபர்னிச்சருன்றதால் அது ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அதில் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் போட முடியும். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். ஸோ நம்ம கம்பெனியோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை வந்து கேஷாக பே பண்ணுறோமா. ஸோ கேஷ் வெளியே போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, த எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ டெபிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி சார்ஜர்ன்றது ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை வந்து டெபிட் பண்ணணும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் டெபிட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பை கேஷ். கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட். ஸோ அதனால் கேஷ் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் வந்து வெளியே போகுதா. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 1000 போட்டுட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ் பெய்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிக் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே உங்களுக்கு டக்குன்னு மறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் நீங்கள் வந்து இது ரேராக கேட்குறது. பட் இதை கேட்டாங்கன்னா இதில் வந்து ஒரு என்ட்ரி நம்ம தப்பாக போடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 300. இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன். அது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் 300 அது போகுது. ஓகே, ஸோ அதனால் அது எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த பர்சனல் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் வந்து 300 வரும். ஓகே, இது வந்து லாஸ் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து 6th வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 7thலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இல்லஸ்ட்ரேஷன் தான். ஸோ அது நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதனால் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.